ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 14/1/2025 ஸ்ரீசக்தி SS 450க்கான கெஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எது எனக்கு பிடிப்படலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஸோ செவ்வாய்க்கிழமைக்கான கெஸிங் பார்க்குறதுனால எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட், ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்து வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. போன வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து நம்மளுக்கு 404 ரிசல்ட். ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 193,404. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 794. அதுக்கு முந்தின ட்ரா 098. இப்படி இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் நண்பா. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4D ஏ போர்டோட 27 கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட ஆல் போர்டுக்கான டச் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 784 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 723,784. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 4Dயும் ஏ போர்டு தான். இதோட நம்ம 27 கூட்ட போகிறோம். அதாவது ப்ளஸ் இங்கே 2 இங்கே 7. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 2 கூட்டினோம்னா 5, 7ஓட 7 கூட்டினா 4, 5 அல்லது 4. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல், 5 அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 784க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 561. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இதில் ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 4Dயோடையும் ஏ போர்டோடையும் 27 ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ 561க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 928. இதில் நம்ம எடுக்க போகிறது 8, இங்கே நம்ம 5, இதோட ப்ளஸ் 2 7. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். 8ஓட 2 கூட்டும்போது 0, இங்கே 7ஓட 5 கூட்டும்போது 2, 0 அல்லது 2. நம்மளுக்கு இந்த 561க்கு அப்புறம் கிடச்ச ஏ போர்டு அல்லது ஆல், 0வா அல்லது 2ஆ. இப்போ நம்மளுக்கு இந்த 561க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 505. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி நண்பா. ஸோ ஃபஸ்ட் ட்ரா ஏ போர்டு, இந்த ட்ரா நம்மளுக்கு பி போர்டு. அதாவது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் பாஸ். இப்போ 505க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 6 to 7. இதில் நம்ம எடுக்க போகிறது 7, இங்கே நம்ம 5, இதோட ப்ளஸ் 2 and 7. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 2 கூட்டும்போது 9, இங்கே 7ஓட 5 கூட்டும்போது 2, 9 அல்லது 2. நம்மளுக்கு இந்த 505க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல், 9 அல்லது 2. இப்போ இந்த 505க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 098. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. மறுபடியும் நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா மறுபடியும் பி போர்டு. இப்போ 3 ட்ரா முடிவில் ஃபஸ்ட்டு மட்டும் தான் நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. அடுத்த 2 ட்ராவும் நம்மளுக்கு ஆல் போர்டில் தான் இருக்குது. இப்போ அடுத்தடுத்து பார்ப்போம். 098. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 358. இதில் நம்ம எடுக்க போகிறது 8, இங்கே 0, ப்ளஸ் இங்கே 2, இங்கே 7. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டும்போது 0, இங்கே 0ஓட 7 கூட்டும்போது 7, 0 அல்லது 7. நம்மளுக்கு இந்த 098க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல், 0வா அல்லது 7ஆ. இப்போ இந்த 098க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 794 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. இப்போ மறுபடியும் நம்மளுக்கு ஏ போர்டு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு ஏ போர்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு மறுபடியும் ஏ போர்டு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2 ட்ரா ஆல் போர்டில் போயிருந்தாலும் இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம 794க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 841. இதில் நம்ம எடுக்க போகிறது இங்கே 1, இங்கே நம்மளுக்கு 7, ப்ளஸ் இங்கே 2, இங்கே 7. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 2 கூட்டினோம்னா 3, 7ஓட 7 கூட்டினோம்னா 4, 3 அல்லது 4. நம்மளுக்கு இந்த 794க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல், 3 அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 794க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 404. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4.
அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி நண்பா. இந்த ட்ரா நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பெய்ஸ் 4 அப்படியே கிடச்சிருக்கு நண்பா. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருந்தாலும் இந்த லாஸ்ட் ஒரு ட்ராவில் நம்மளுக்கு பெய்ர் வந்திருக்கு. மற்றபடி நம்மளுக்கு கண்டினியூஸாக போர்டுகள் கிடச்சிருக்கு நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 404 தான் நம்மளுடைய போன வார செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். உங்களுக்கு கெஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ரிசல்ட்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ உங்களுக்கு சொல்கிறதுக்குள்ளே நானே கன்ஃபியூஸ் ஆகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க, நேற்றுக்கு ரிசல்ட் வேறு, முந்தானத்துக்கு ரிசல்ட் வேறுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கலாம். 193 ஃபுல் ப்ரைஸ் வந்து 193,404. இதில் நம்ம எடுக்க போகிறது 3, இங்கே 4, இதோட ப்ளஸ் இங்கே 2, இங்கே 7. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 2 கூட்டினோம்னா 5, இங்கே 7ஓட 4 கூட்டினா 1, 5 அல்லது 1. இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. அஞ்சா ஒன்றா இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம ஆல் போர்டுன்னு சேர்த்துக்கிறது. 5-1 இந்த ட்ராவுக்கு மெத்தட் எப்படி கிடச்சிருக்கு நண்பா. தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை லக் இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா போன ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ட்ராவும் பெய்ட்ஸ்க்கு சான்சஸ் இருக்குது. 55111554. ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஏ போர்டு மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க நண்பா. ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸிங்கை தான் பார்த்துருக்கோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு டச் இருக்குது, அதோட போர்டு இருக்குது, லாஸ்ட் ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 14/1/2025 ஸ்ரீசக்தி SS450க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.